ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிய பத்தி தான் வந்து நமக்கு இன்னைக்கு டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து எப்படி டாக்ஸ் வந்து அரே பண்றாங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க, அத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிடிஎஸ் அதாவது கிரிப்டோ கரன்சியோட டாக்ஸ் பிளஸ் அதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க, எவ்வளோ டாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிடிப்பாங்க, இந்த லாஸஸ்லாம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா? இத வந்து ஏதாச்சும் ஒரு இன்கமோட நம்ம வந்து செட் ஆஃப் பண்ணலாமா? அப்படின்றது தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, த கெயின் மேட் ஃப்ரம் ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி ஆர் டாக்ஸ்ட் அட் எ ரேட் ஆஃப் 30% அதாவது கிரிப்டோ கரன்சில நீங்க ஏதோ ஏர்ன் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. பிளஸ் 4% செஸ்ஸும் வந்து வந்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த செக்ஷன்ல வரும்னு பார்த்தீங்கன்னா, 115 பிபிஎச் இந்த செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 30% வந்து இன்கம் டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப ஓகே எனக்கு டாக்ஸ்லாம் கால்குலேட் பண்றாங்க. இப்ப எனக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும்போது டிடிஎஸ் கட் பண்ணுவாங்களா? கம்பல்சரி வந்து கட் பண்ணுவாங்க. செக்ஷன் 194 எஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1% டிடிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி அசெட்ன்னு சொல்லி உங்களுக்கு 1% வந்து டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க. இது வந்து எப்பத்துலருந்து எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா, 1 ஜூலை 2022ல இருந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு 1% வந்து டிடிஎஸ் வந்து கட் பண்ணுவாங்க. இங்க அவங்க டிடிஎஸ் வந்து 1% கட் பண்ணுவாங்க. பட் ஆனா உங்களுக்கு வந்து டாக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 30% டாக்ஸ் மீதி 29% வந்து நீங்க எக்ஸஸா வந்து பே பண்ற மாரி இருக்கும். இது வந்து எப்ப வந்து எவ்வளோ இதுக்கு ஏதாச்சும் லிமிட் இருக்கா? டிடிஎஸ் கட் பண்ணதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த டிரான்சாக்ஷன் எக்ஸிட் 50,000 ஆர் ஈவன் 10,000 இன் சம் கேஸஸ் இன் த சேம் ஃபினான்ஷியல் இயர். ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல ரூ. 50,000 இல்லன்னா 10,000 இருந்தா கூட உங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து கட் பண்ணுவாங்க. அதே மாரி இந்த கிரிப்டோ கரன்சில வந்து ஆ இந்த லாஸ வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா? இல்ல இந்த லாஸ வந்து நான் செட் ஆஃப் பண்ணலாமா? வேற ஏதாச்சும் அதர் இன்கம் லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹவுஸ் லோன் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேலரி இன்கமோட அட்ஜஸ்ட் பண்றோம். பிசினஸோட அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாரி ஏதாச்சும் ஒரு இன்கமோட நான் அட்ஜஸ்ட் பண்ணலாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்ஸர் வந்து நோ. உங்களால வந்து இந்த லாஸ வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. பிளஸ் இந்த ஹெட் ஆஃப் இன்கம்ம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால எதோடையுமே வந்து இத அட்ஜஸ்டும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா உங்களுக்கு 30% வந்து டாக்ஸா ஆக்கிடுவாங்க. சரி ஓகே. இப்ப வந்து நான் வந்து ஷார்ட் டெர்ம், லாங் டெர்மா நான் கால்குலேட் பண்றேன். அப்படின்னும்போது இதுக்கு எந்த மாரி டாக்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, the tax rate is the same for short term and long term gains and is applied for all type of income earned by investor. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஷார்ட் டெர்ம் இப்ப நான் லாங் டெர்ம்ல போனா 10% தானே எனக்கு கேபிட்டல் கெயின்ஸ் கால்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட் டெர்மா இருந்தாலும் சரி, லாங் டெர்மா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா அதாவது பிசினஸ் இன்கம்மா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா 30% வந்து டாக்ஸ் வந்து கம்பல்சரி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 30% ஸ்லாப்ல வந்துரும். ஃப்ளாட்டா 30% உங்களுக்கு டிடிஎஸ் கட் பண்றது பார்த்தீங்கன்னா, 1% தான் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ப்ராஃபிட்டோ ஏதோ ஏர்ன் பண்றீங்க அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, மீதி 29% வந்து நீங்க எக்ஸஸா வந்து பே பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ இத வந்து நம்ம பிராக்டிகலாவும் ஒன்ஸ் இத வந்து செக் பண்ணிடலாம். சரி. கன்டின்யூ. வயலேட் அண்ட் ரீஃபைல் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு. அசஸ்மென்ட் செலக்ட் பண்ணியாச்சு. ப்ரொசீட். அப்படியே இங்க இருக்கிறத காப்பி பண்ணி போட்டுட்டு ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணியாச்சு. நம்ம வந்து இண்டிவிஜுவல், கன்டின்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வந்து பிசினஸா வந்து ட்ரீட் பண்றீங்க அப்படின்னும்போது, நீங்க ஐடிஆர் 3 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப கேபிட்டல் கெயின்ஸ் வந்து ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் மாரி தான் இந்த கிரிப்டோ கரன்சிய வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின்ஸ் மாரி தான் நான் வந்து ட்ரீட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் வந்து ஐடிஆர் 2 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடிஆர் 2 புரோசீட். டாக்ஸபிள் இன்கம் இஸ் மோர் தென் எக்ஸம்ப்ஷன் லிமிட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாமே வந்து செலக்ட் பண்ணுவேன். உங்களுக்கு நீங்க எல்லாமே வந்து செலக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் இன்கம்ஸ்ல போயிட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் விடிஏன்னு இருக்கும். ஷெட்யூல் விடிஏ மீன்ஸ் விஷுவல் டிஜிட்டல் அசெட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் நான் வந்து ஜஸ்ட் என் பர்ப்பஸ்க்காக நான் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ கண்டினியூ. ஸ்கிப் பண்ணியாச்சு கொஸ்டின்ஸு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கீமில் போதா ஓல்ட் ஸ்கீமில் போதான்னு வந்து கேட்கும். அதில் வந்து நம்ம ஓல்ட் ஸ்கீம்ன்ற மாதிரி நான் ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓல்ட் ஸ்கீமு ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. நோ 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 இது எல்லாமே நோ தான். ஓகே கண்டினியூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் இதில் வந்து போயிடலாம். இதில் என்னென்ன டீட்டெயில் கேட்குதுன்னு வந்து பார்க்கலாம். அடிஷ்னல் டீட்டெயில். இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் அண்ட் டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். டேட் ஆஃப் அக்யூசியேஷன் டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட் வந்து கேபிட்டல் கெயின் செட்லேயே வந்துருச்சு. இன்கேஸ் இது வந்து ஐடிஆர் 3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். பிஸ்னஸ் இன்கமா இல்லை கேபிட்டல் கெயின்ஸா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ட்ரீட் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து நான் என்னைக்கு டேட் வந்து போடலான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் 1ன்னு நான் வந்து ட்ரீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மார்ச்சுக்குள்ள, ஏன்னா அந்த ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் தான் நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ நான் மார்ச் 1 மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளா ஒரு எக்ஸலில் ஒரு ஒர்க்கிங் போட்டுடலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 50,000 ஏர்ன் பண்ணுறேன். 50,000 நான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் வந்து 80,000க்கு வந்து நான் விற்றுருக்கேன். ஸோ பேலன்ஸ் வந்து 30,000 வந்து எனக்கு ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% டிடிஎஸ் கட் பண்ணி எனக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே 1% எவ்வளோ கட் பண்ணியிருப்பாங்க? 300 ₹300 வந்து எனக்கு கட் பண்ணிருப்பாங்க. ஆனா எனக்கு வந்து டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ 30% வந்து எனக்கு டாக்ஸ் கிரிப்டோல நான் ஏர்ன் பண்ணா. ஸோ இந்த ப்ராஃபிட்டுக்கு நம்மளுக்கு வந்து 30% இருந்தால் எவ்வளோ 3000 வரும். ஸோ ₹9,000 வந்து நம்மளுக்கு வந்து டாக்ஸ். இப்போ வந்து அவங்க எவ்வளோ கட் பண்ணியிருக்காங்கன்னா ₹300 தான் கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் ₹8,700 வந்து டாக்ஸ் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே இப்போ நம்ம ஒன்று கொஸ்டின் வந்து பார்த்தோம். ஸோ இந்த லாஸ் வந்து நம்மளால செட் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒன்று பார்த்தோம். லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒன்று நம்ம பார்த்தோம். ஸோ இதையும் வந்து நம்ம இங்கே செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து போடலாம். ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ 50,000 போட்டுருந்தோம். ஓகே 50,000 ப்ளஸ் 8,000. ஓகே ₹3,000 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு. ஸோ ஆட் பண்ணியாச்சு கன்ஃபார்மு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷெட்யூல் ஸ்பெஷல் இன்கம். ஸோ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த செக்ஷன். அதாவது 115 BBH இன்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட். அதாவது கிரிப்டோ கரன்சி தான் வந்து விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம 30,000 ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கான டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹9,000 வந்து நமக்கான டேக்ஸ். ஸோ நம்மளும் இங்கே என்ன பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அதே டேக்ஸ் தான் வருது. ஸோ இப்போ இதோட நம்மளுக்கு ஹவுஸ் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம செட் ஆஃப் ஆகுதா அப்படின்னு ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது இப்போ ₹3,000 வந்து ₹9,000 டேக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபில்அப் பண்ணிக்கலாம். செல்ஃப் ஆக்குபைடு. ஸோ செல்ஃப் ஆக்குபைடில் ஒரு 50,000 நான் போட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பே பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் 50,000 இங்கே இருக்குது. ஓகே இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம 50,000 மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து கரண்ட் இயர், அதாவது டீட்டெயில் ஆஃப் இன்கம் ஆஃப்டர் செட் ஆஃப் கரண்ட் இயர் லாசஸ், இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து செட் ஆஃப் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டு பி செட் ஆஃப் 50,000 நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கு, அதில் தான் வந்து நமக்கு செட் ஆகுது. ஸோ விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸில் வந்து நம்மளுக்கு எதுவுமே செட் ஆஃப் ஆகலை. சரி ஓகே சரி இதை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஓகே இப்போ வந்து லாஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுதா அப்படின்னு கொஞ்சம் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதிலே போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ இன்னும் டீட்டெயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ அதாவது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 40,000 வந்து எனக்கு ₹10,000 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் போட்டால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து இங்கே காட்டாது. ஏன்னா நம்மளால கிரிப்டோ கரன்சியில் வந்து லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. இதை வந்து எந்த ஒரு ஹெட் ஆஃப் இன்கமோட நம்மளால வந்து இதை அட்ஜஸ்டும் பண்ண முடியாது. ஸோ ஓகே சரி நம்ம இப்போ அந்த 80,000 போட்டு நம்மளுக்கு எவ்வளோ டேக்ஸ் வருதுன்னு நம்ம ஒன்று செக் பண்ணி பார்த்துடலாம். 3,000
நமக்கு அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு ஏதோ ஒன்று ட்வீட் ஆகுது. ஸோ அதை நம்ம டெலீட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே. இதை வந்து நம்ம டெலீட் பண்ணியாச்சு. ஓகே, இதை வந்து டெலீட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து டோட்டல் இன்கமில் வந்து ட்ரெக் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் 30%, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம். இதோ பார்த்தீங்கன்னா இல்லை கேபிட்டல் கெயின் சார்ஜபிள் அட் 30% அண்டர் செக்ஷன் 115 BBH. அதாவது 115 BBHன்றது வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டிஜிட்டல் ஆஃப் அசட் கிரிப்டோ கரன்சி தான் வந்து இந்த செக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. 30% வந்து நம்மளுக்கு வந்து டேக்ஸ் கால்குலேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து நம்ம டோட்டல் 30,000 வந்து நம்ம டோட்டல் இன்கம். இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பிலோ தான் இருக்கும். நம்ம பிலோ எக்ஸம்ஷன் லிமிட்ன்றனால இதுக்கு வந்து டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகிருக்குன்னா அந்த டேக்ஸ் அட் ஸ்பெஷல் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 rupees கால்குலேட் ஆகிருக்கு. ப்ளஸ் ரெபேட் வந்து நம்மளுக்கு வந்து இதில் கழிஞ்சது. ஸோ எதுக்கு இதில் வந்து ரெபேட் வந்து எதனால உங்களுக்கு கழியுதுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன், அதாவது பேசிக் எக்ஸம்ஷனோட நம்மளுக்கு வந்து இன்கம் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு வந்து ரெபேட் வந்து ஒத்துக்குவாங்க. இல்லைனா இது வந்து ரெபேட் வந்து விட மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி கேபிட்டல் கெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 112A இதில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெபேட்டுன்ற சலுகையே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஃப்ளாட்டாக நீங்கள் 10% வந்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஐ ஹோப் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.